வணக்கம் நண்பர்களே. ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வர்த்தகம் மற்றும் முதலீடு சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நான் இந்த மாதம் செப்டம்பரில் சில பொசிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு, காசெல்லாம் எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த டைமில் இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய ஸ்டாக் வந்து நமக்கு கையில் கிடச்சிருக்கு. ஆனால் எதுவும் ரொம்ப பெருசாக ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி இல்லைன்னாலும் மினிமம் ஒரு 5% அதிகபட்சம் 10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி கிடச்சிருக்கு. எல்லாம் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளே அந்த ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி கிடச்சிருக்கு. இது ஒரு நல்ல சான்ஸ், நம்ம என்ட்ரு ஆகலாம். ஆனால் என்னென்னா, மார்க்கெட் இன்னும் சரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ரிஸ்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வழக்கமாக பார்த்தோன்னா 1க்கு 1/2 வந்து ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் வைப்போம். அதாவது ஒரு ரிவார்டு இருந்துச்சுன்னா 1/2 ரிஸ்க் வைக்கிற மாதிரி வைப்போம். 1:1/2 அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா 1:1ன்ற ரேஷியோவில் வந்து ரிஸ்க் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஈக்விட்டி மார்க்கெட் யோசித்து பார்த்து பண்ணலாம். ரிஸ்க் வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன். இந்த ஸ்டாக்கில் எல்லாமே நான் முதலீடு போடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்கேன். அதை தெரிவிச்சுட்டு நான் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இது எல்லாமே நான் இப்போ பார்த்தது எல்லாமே கேண்டில் பேட்டர்ன்ஸை வச்சு பார்த்ததும் ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் வச்சு பார்த்ததுலையும் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் கற்றுக்குங்க. சரி, முதல் ஸ்டாக்குக்கு போவோம். முதல் ஸ்டாக் IndusInd பேங்க்கு. IndusInd பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாரா என்கல்ஃபிங் நடந்திருக்கு. என்கல்ஃபிங்னு சொல்லலாம், பியர்சிங்னு சொல்லலாம். அந்த ஒரு பியர்சிங் தாண்டி என்கல்ஃபிங்க்கு பக்கத்தில் போய் நின்றுருக்கு. ஆனால் நல்லபடியாகவே பியர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு அதிகபட்சம் பொசிஷன் எடுக்கலாம். ஒரே நாளில் முடிகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது நாளைய மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. அப்படி முடிஞ்சதுன்னா நாளைக்கே கூட வெளில வந்துடலாம். ஸோ இது பார்த்தோன்னா ₹612 மேலே நம்ம வாங்கிட்டு ₹650 மேலே விற்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இதில் இருக்குது. இதோடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ₹588 கீழே போச்சுன்னா இது ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டுட்டு வெளியில் வந்துடுறது நல்லது. அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். செஞ்சுரி டெக்ஸும் அதே மாதிரி தான். இதுலேயும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஜாஸ்தியாக தான். இந்த நம்ம பார்க்க போகிற 20 ஸ்டாக்குமே அப்படி தான் இருக்குது. இது ஒரு வார பொசிஷனுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டாக் இது. செஞ்சுரி டெக்ஸ் வந்து ₹340 வாங்கலாம். 340 இது வந்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பியர்சிங் நடந்திருக்கு. ஸோ அந்த பியர்சிங்கை கணக்கில் வச்சு நான் சொல்கிறேன். இது வந்து ₹340 நம்ம வந்து என்ட்ரி போடுறோம். ₹340 மேலே போகும்போது வால்யூம் நிறையா இருக்கும்போது நிறைய வால்யூமில் ₹340 என்ட்ரி போட்டோம்னா ₹380 டார்கெட்டுக்கு அப்புறம் நம்ம மேலே எவ்வளோ தூரம் போகுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். ஏன்னா இதுக்கு ₹380 வரைக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை அதையும் தாண்டி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் ₹380ன்றது முதல் டார்கெட், கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு டார்கெட். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயில் பண்ணி எவ்வளோ தூரம் போகுதோ பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸை தள்ளி வச்சுட்டு போகலாம். முதல் ஸ்டாப் லாஸ் இதுக்கு வந்து ₹320 முதல் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அடுத்தது என்டிபிசி ஒரு மார்க்கமான ஹேமர் ஃபார்மேஷன். இது பக்கா ஹேமர் ஃபார்மேஷன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மார்க்கமான ஹேமர் ஃபார்மேஷன் இது. ஸோ இதுலேயும் ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதில் ₹91.50 மேலே நம்ம பை பண்ணோம்னா 95 இல்லை 100, அதுக்கப்புறம் 105, இல்லை அதுக்கப்புறம் ட்ரைல் பண்ணிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இது வந்து மாட்டியிருக்கு. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், உடனே முடியாது. இது ஒரு 3-4 வாரம் தாராளமாக பிடிக்கும். அதாவது 100 தாண்டி போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 3-4 வாரம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இதோடைய முதல் ஸ்டாப் லாஸ் ₹88. ₹88 அப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்டாப் லாஸை தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் நம்ம. சரி, நான் அடுத்த ஸ்டாக் போகிறேன். பிஎஃப்சி ஒரு ஹேமர் ஃபார்மேஷன். இந்த ஹேமர் ஃபார்மேஷன் வந்து நல்ல ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிருக்கு. வால்யூம் ரொம்ப இல்லைன்னா கூட சொல்கிற அளவுக்கு வால்யூம் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம ஒரு 2 வார பொசிஷனுக்கு தாராளமாக எடுக்கலாம். ₹90 45 மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு ₹92 மேலே அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம எந்த இடத்துல திரும்பி வருதுன்னு பார்க்கும்போது, அதாவது ப்ரீவியஸ் டேவை விட கம்மியாக வருது அப்படின்னும்போது தாராளமாக அதை விட்டு வெளியில் வந்துடலாம். இதோடைய முதல் ஸ்டாப் லாஸ் வந்து ₹87.50. அடுத்தது யூபிஎல் பார்த்தோன்னா இது ஹேமர்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பியர்சிங் இந்த நடந்திருக்கு. ட்ரெண்டும் நல்லா இருக்குது, வால்யூம் டீசெண்டாக இருக்குது. ஆகா ஓகோன்னு சொல்லனா கூட வால்யூம் டீசெண்டாக இருக்குது. ₹500 மேலே போகும்போது தாராளமாக நம்ம அதில் என்ட்ரி போடலாம். நல்ல வால்யூமோட போகுச்சு அப்படின்னா ₹500 மேலே போகும்போது நாளைக்கு என்ட்ரி போட்டுட்டு குறைஞ்சபட்சம் டார்கெட் ₹520. அதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ தூரம் போடுதோ அவ்வளோ தூரம் நம்ம ட்ரைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து 465 வந்து இதோடைய முதல் ஸ்டாப் லாஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ரிவார்டை விட ஸ்டாப் லாஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து பொட்டன்ஷியலாக தெரியுது. இதெல்லாமே இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் அப்படி இருக்கிறதுனால, பட் ஸ்டில் இது எல்லாமே பொட்டன்ஷியல் ஸ்டாக் அப்படின்னு தான் தோணுது. அதனால தான் நான் என்ட்ரி போடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஜிஎல் 2 வார பொட்டன்ஷியலுக்காக போடலாம். இது ஒரு ஹேமர் ஃபார்மேஷன், நல்ல ட்ரெண்டுக்கு ஒரு டீசெண்டான சின்ன ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. 2 வாரம் ஷார்ட் டேர்மாக சொல்லக்கூடிய 2 வாரத்துக்கு உண்டானது.
ரூ. 50 மேலே போச்சுன்னா தாராளமாக வாங்கிட்டு 411 மேலே போச்சுன்னா டார்கெட்டை விற்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு வந்து ரூ. 379 ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது ஜிண்டால் ஸ்டீல். 2 வார பொசிஷனுக்காக பார்த்துருக்கேன். அதிகபட்சம் ஆர்டர் டைப் பார்த்தோம்னா லாங் ஆர்டர், அதாவது ரூ. 198 மேலே வாங்கிட்டு அதுக்கப்புறம் விற்கிறது. முதல்ல வாங்குவோம், அதுக்கப்புறம் விற்போம். அதான் லாங் ஆர்டர் அப்படிங்கிறது. ஸோ ரூ. 198 மேலே போகும்போது வாங்கிட்டு ரூ. 222 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது இதை தாராளமாக விற்றுடலாம். இல்லை ட்ரையல் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருக்கேன்னா ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். அது ரூ. 235 இல்லை அதையும் தாண்டி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ரூ. 185 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளில வந்துடலாம். இதோடைய ஃபார்மேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹேமர் கிடையாது, என்கல்ஃபிங்கும் கிடையாது. இது வந்து டோஜியாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் டோஜியாக ஃபார்ம் ஆகலை. டோஜியாக ஃபார்ம் ஆகாமல் ஹேமர் ஆகிறதுக்கு என்கல்ஃப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அதனால் இது ஒரு எக்ஸாக்டாக இந்த ஃபார்மேஷன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு பார்க்குறதுக்கு இது தாராளமாக என்ட்ரு ஆகிறதுக்கு உண்டான பொட்டென்ஷியல் சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்த ஸ்டாக் போகிறேன். ஆர்பிஎல் பேங்க் வந்து ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் இல்லை மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மேஷனாக கூட இதை சொல்லலாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 2 வார பொட்டென்ஷியலுக்கு வந்து ஹோல்ட் ஆகிற ஸ்டாக்கு. அதிகபட்சம் ரூ. 210 வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். ரூ. 178 மேலே போச்சுன்னா இதை வாங்கிட்டு முதல் டார்கெட் ரூ. 200, அதுக்கு அடுத்த டார்கெட் ரூ. 210, அதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதோடைய ஸ்டாப் லாஸ் ரூ. 170 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளில வந்துடலாம். அடுத்தது முத்தூட் ஃபினான்ஸ். இது 3 வார பொசிஷனுக்கு பார்த்துருக்கேன். இது ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்குது. ஸோ இந்த என்கல்ஃபிங் படி பார்த்தோம் அப்படின்னா இது ரூ. 1100 மேலே வாங்கிட்டு நல்லா வால்யூமில் போகும்போது வாங்கினோன்னா டார்கெட் வந்து 1161 முதல்ல, அப்புறம் 1200, அப்புறம் 1250, அதுக்கப்புறம் போகலாம். நம்ம அது எப்படின்னா அது நமக்கு எவ்வளோ தூரம் டைம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மேலே போகும், இறங்கும், லைட்டாக இறங்கும், மேலே போகும், அந்த மாதிரி மாறி போகும். அதனால் அதுக்கப்புறம் அதை ட்ரைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது நல்லது. இதுவும் ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக். இது நல்ல ஸ்டாக். இது ரூ. 1060 கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளில வந்துடுறது நல்லது. அடுத்தது டாடா பவர் 3 வார பொசிஷன் பார்த்துருக்கேன். இது ப்ராப்பராக பியர்ஸ் ஆகலை, இன்னும் கொஞ்சம் போயிருந்தால் பியர்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் நான் என்ட்ரி போடும்போதே கொஞ்சம் தள்ளி என்ட்ரி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த இடம் கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸில் போய் நிற்கிது. அது ரூ. 56 அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அது. ஸோ ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகட்டும், அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம், வால்யூமோடு போகும்போது வாங்கிக்கலான்றதுக்காக தான் ரூ. 57 அப்படின்னு சொல்லி என்ட்ரி போடலான்னு வச்சுருக்கேன். ஸோ ரூ. 57 மேலே இது என்ட்ரி போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா போச்சு அப்படின்னா இது வந்து ரூ. 61 டார்கெட் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் டார்கெட் பார்க்கலாம். இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரூ. 52 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இதுவும் ஒரு டீசெண்டான பொட்டன்ஷியலாக இருக்குது. அடுத்த ஸ்டாக் வந்து டாடா பவர் பார்த்தோம். அடுத்தது ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு ஹேமர் ஃபார்மேஷன். இந்த ஹேமர் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிருக்கு. வால்யூமும் டீசெண்டாக இருக்குது. ஸோ ரூ. 52 மேலே நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா மினிமம் டார்கெட் ரூ. 56 மேலே நம்ம டார்கெட் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் இதில் போயிட்டே இருக்கலாம். அதிகபட்ச டார்கெட் ரூ. 62 வரைக்கும் கூட இதுக்கு தைரியமாக டார்கெட் வைக்கலாம். நம்ம ட்ரைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு ரூ. 49 கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துடலாம். ஏன்னா ரூ. 49 இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை தாண்டி கீழே போயிருச்சுன்னா ரொம்ப கீழே இறங்கும். ஆகையினால அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில வர்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஹீரோ மோட்டர் காப்லாம் நிறையா இருக்குங்க. இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கு, வால்யூம் நல்லா இருக்குது, பத்தாத்துக்கு ட்ரெண்டு, அதாவது சேனல்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹீரோ மோட்டர் காப்பில் இருக்குது. ரீசெண்டாக மார்க்கெட்டில் நியூஸும் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் வந்து சேல்ஸ்லாம் நல்லா காமிச்சு ப்ராஃபிட்டும் நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பத்தாத்துக்கு இப்போ மார்க்கெட் கரெக்டாக ஆகிட்டும் இருக்குது. ஸோ எல்லாம் ஒன்றா கூட சேர்ந்து வரதுனால இது ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக் அடுத்த 3 வாரத்துக்கு பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தோன்னா 2925க்கு மேலே நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா மினிமம் டார்கெட் ரூ. 2950 ரூ. 3000 இல்லை ரூ. 3150. அதுக்கப்புறம் ட்ரைல் பண்ணிட்டும் போகலாம். நம்ம இது போகிறத பொறுத்து தாராளமாக ட்ரைல் பண்ணிட்டு போகலாம். இதோட முதல் ஸ்டாப் லாஸ் வந்து ரூ. 2826 முதல் ஸ்டாப் லாஸு. அதுக்கப்புறம் இதை ட்ரைல் பண்ணிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே மேலே போயிட்டே இருந்தோம்னா நம்ம எவ்வளோ தூரம் பாசிட்டிவ் வருதோ அவ்வளோ தூரம் அதை தள்ளிக்கிட்டே போகலாம். அடுத்த ஸ்டாக் போகிறாங்க கேடிலா ஹெட்ஸி ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கு. வால்யூமும் டீசெண்டாக இருக்குது. இது வந்து ரூ. 372 மேலே வாங்கணும் அப்படின்னா மினிமம் ரூ. 388 டார்கெட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளி போயிட்டே இருக்கலாம். ரூ. 400 410 அப்படின்னு ட்ரைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதோடைய முதல் ஸ்டாப் லாஸ் ரூ. 359 கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளியில் வந்துடுறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல இதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான
ஒரு சப்போர்ட் இருக்குது. அது பிரேக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கீழே இறங்கும். கீழே இறங்கினா 320 ரூபா வரைக்கும்லாம் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளில வந்துடுறது நல்லது. அடுத்த ஸ்டாக் டிஎல்எஃப். டிஎல்எஃப் வந்து டோஜின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வால்யூம் வந்து எனார்மஸாக கிடையாது. ஹேமர்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஹெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இது ஒரு டீசெண்டான ஃபார்மேஷன். ஸோ இந்த ஃபார்மேஷனை நம்பி இறங்கலாம். இது ஒரு 3 வார பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 152 ரூபா 10 காசுக்கு மேலே நம்ம என்ட்ரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் வந்து நம்ம 160 ரூபா, அதை தாண்டி 175 ரூபா அது வரைக்கும் கூட போகலாம். நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 145 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு கீழே போச்சுன்னா 145 ரூபாய்க்கு கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில வந்துடுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது என்எம்டிசி. நான் பேர் மாற்ற மறந்துட்டேன், டிஎல்எஃப்னே எழுதியிருக்கேன், பட் இது வந்து என்எம்டிசி ஸ்டாக்கு. என்எம்டிசி வந்து ஒரு பியர்சிங் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி நல்ல வால்யூமோட பியர்சிங் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து 92 ரூபாய் 70 காசுக்கு மேலே நம்ம என்ட்ரி போட்டோம் வாங்குகிறோம் அப்படின்னா மினிமம் டார்கெட் 97 ரூபா 50 காசு, அதிகபட்ச டார்கெட் நம்ம ட்ரைல் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். 107 ரூபா வரைக்கும் கூட பார்க்கலாம், அதுக்கப்புறமும் பார்க்கலாம், ட்ரைல் பண்ணி போகலாம், தப்பு இல்லை. ஸ்டாப் லாஸ் வந்து 86 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்லாம் தாங்க இப்போ பார்த்துருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது எல்லா ஸ்டாக்குமே ரிஸ்கியாக இருக்குது. எதுவுமே வந்து ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் கம்மியாக இல்லை, எல்லாமே ரிஸ்கி ஸ்டாக்காக தான் இருக்குது. அதனால் நீங்களும் பார்த்து உங்களுடைய வால்யூம் இதெல்லாம் பார்த்து என்ட்ரு ஆகுங்க. நான் வந்து ஜென்ரலாக இப்போ ப்ரைஸ் வந்து இப்போ 92 ரூபா 70 காசுக்கு மேலே என்ட்ராங்க அப்படின்னு சொன்னால் கூட 92 ரூபா 70 காசு தாண்டும் போது அது நல்ல வால்யூம் இருக்கணும். வால்யூம் இல்லைன்னா அது தாங்காமல் திரும்பி கீழே இறங்கிடும். ஸோ வால்யூமோடு இருக்கும்போது தாராளமாக வாங்கினா இதெல்லாம் பொசிஷனில் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.